Daily. Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் டிசி கண்டிகை பகுதியில் இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பில் விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாடு நடைபெற்றது. இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் வேட்டவலம் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ஹரி, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இலுப்பையூரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தியாகி விஸ்வநாத தாஸ் காலனியில் சாலை வசதி இல்லாமலும் சாலையில் கழிவுநீர் தேங்கி அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியலில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஆக்களை உடஞ்சி போய் தண்ணி வெளியில வந்துட்டு இருக்கு. நான் 2 வயசு பிள்ளைய வச்சுட்டு நான் இருக்கேன். இங்க கொசு கடியும் தாங்க முடியல. அதனால நிறைய தடவை அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா யாரும் எந்த முயற்சி எடுக்கல. இங்க ரோடுமே சரியும் கிடையாது, குண்டி குழியோட இருக்கு. கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே ஏந்தல் கிராமத்தில் தெருக்களில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து கழிவுநீரில் நாற்று நட்டு மக்கள் நூதன போராட்டம் நடத்தினர். கழிவுநீர் கால்வாயில் பெரும்பகுதியை ஊராட்சி நிர்வாகமே மண்ணை போட்டு மூடியுள்ளதால் கழிவுநீர் வெளியேற வழியின்றி தெருக்களில் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் கொசுக்கள் உருவாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாக திறமையின்மையால் மாநிலமே மாசடைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 6 மாசம் அது கால்வாய் கட்டி அதில் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாத மண்ணு போட்டு மூடியாச்சு. மூடி திரும்பி தண்ணி நிற்கிது. ரொம்ப சாக்கடை அடிக்குது. சாக்கடை நாற்றம் தான் ரொம்ப அடிக்குது. பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? ரொம்ப நோய் வருது. இதை வச்சுட்டு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாத உட்காந்துக்கிறோம். எங்கள் தெருவில் தினமும் பிரச்சனை நடக்குது. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாத சண்டை தான் தினமும் பக்கத்தில் சண்டை தான் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி தான் இந்த ஊரில் இருக்கிறது? நாங்கள் இந்த மாதிரி கிலோக்கிட்ட சொன்னால் அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு.